அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம்ல, இந்த பழைய வஸ்திரம், இந்த பழைய ரசம் என்று சொல்லி இதை ஆண்டவர் யாருகிட்ட சொல்றாரு அப்படின்னா, யோவானுடைய சீஷர்கள் அவங்க இந்த புது வாழ்வை வாழணும்னு விரும்பி வர்றாங்க. அதனால்தான் அவங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய உபதேசம், பழைய பாரம்பரியம் விட்டுட்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லுகிறார். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பழைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் தம்முடைய ஜனத்தை வஞ்சித்து விட்டது, ஏமாற்றி விட்டார்கள். இன்றைக்கும் நாமும் ஆமீன் பாருங்கள், இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாத நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்க, நல்ல வாலிப பிள்ளைங்களாம் முக்கியமாக கவனிங்க தம்பி தங்கச்சிங்க. ரட்சிக்கப்படாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்க கூட படிக்கிறவங்க பலர் உங்களை வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார்கள். கவனமாக இருக்கணும். சிலவங்கெல்லாம் விசுவாசிகளை போல வேஷம் தரித்து கொண்டு வருவாங்க. கர்த்தரே சொல்லியிருக்கிற கடைசி நாட்களில் அநேகர் பாருங்கள், இந்த ஓநாய்கள் கூட ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு சபைக்குள்ள என்ன செய்யும் வரும். விசுவாச பிள்ளைகள் தான் எச்சரிக்கையா இருக்கணும். இப்படி ஒரு நிகழ்வை நாம் யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், அதை வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் என்கிறதை குறிப்பிடுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பல யுத்தங்களை நடத்தி வந்தாங்க. வாசிங்க. யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரமெங்கும் உள்ள ஏத்தியரும், எமோரியரும், கானானியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் அவங்க எல்லாம் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினாங்க. ஆனா ஒரு கூட்டாங்க தந்திரமா இருக்கு பாருங்க. 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது, கிபியோனின் அந்த குடிகள் அவர்கள் கேள்விப்பட்ட உடனே 4வது வசனத்துல வாசிக்கிறோம். முதல் பாயிண்ட், அவர்கள் ஆமென் பாருங்கள், தந்திரமாய் கிபியோனியருடைய ஆமென் பாருங்கள் 3வது வசனம், கிபியோனியர்கள் தந்திரமான யோசனை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிபியோனியர்கள் அவர்கள் எப்படி யோசனை பண்ணுகிறாங்க சொல்லுங்க? தந்திரமான யோசனை. நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்க. சிலவங்க ஹாய்னு அனுப்புவாங்க, மொபைல் எப்படி அனுப்புவாங்க? ஹாய். அங்க ஏற்கனவே பயங்கரமான தந்திரமா வருவாங்க. நீங்க கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களோடு பழகுற எல்லாரும் ஆமீன் பாருங்கள் நல்லவர் என்று நினைத்து விடக்கூடாது. உங்களோடு ஆமீன் பாருங்கள் ஒரு சிரித்து சும்மா அப்படி பேசி வருவாங்க, எல்லாரும் நல்லவங்க நீங்க நினைத்து விடக்கூடாது. இந்த கிபியோனியர்கள் அவர்கள் தந்திரமான யோசனை பண்ணினார்கள். சிலவங்கெல்லாம் நம்மள்கிட்ட பேசும்பொழுதே நீங்கள் ஏதோ விசாரிக்கிறதுக்கு தான் பேசுகிறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க இன்னொரு ஆளை அனுப்பின ஆளாக இருக்கும், வேற ஒரு ஆளுக்கு தகவல் சேகரிக்க வந்திருப்பாங்க. கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இவர்கள் தந்திரமாக யோசனை பண்ணி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்கள் ஸ்தானாதிபதிகளைப் போல அவர்களை காண்பித்து பழைய அவர்கள் பாருங்கள் பழைய பை அளவிட்டால் கிழிந்து போன பழைய திராட்சரச துருத்திகளை தங்கள் கழுதைகள் மேல் வைத்து கொண்டு 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கிழிந்து போன கால் அணிகளையும் பழைய வஸ்திரங்களையும் என்ன செய்தார்கள்? உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. பழைய வஸ்திரம் 5ல் பார்க்கிறோம். அவங்க என்னது? பழைய வஸ்திரங்களையும் உடுத்தி கொண்டு. இப்பொழுது 6-7 வசனங்களே நாம் பார்க்கிறோம். வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வந்த உடனே அவசரம் பண்றாங்க. உடன்படிக்கை கொள்ளுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க, எங்க கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க,
எங்க கூட உடன்படிக்கை பண்ணுங்க. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பலர் வந்து சொன்னாங்க. ஆனா எல்லா விதத்திலும் இவங்க ஞானமா இருந்த ஜனங்கள் இப்பொழுது இதுல இவர்கள் வந்து பாருங்கள் தவறிவிட்டார்கள். 6:7 வந்த உடனே இவர்கள் சொல்லி யோசுவாவிடத்திலே போய் அவனை இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். இவங்க தந்திரமா வந்ததே எதுக்குன்னா இவங்களை உடன்படிக்கை பண்ணும்படியாக, இவர்களோடு உடன்படிக்கை பண்ணும்படியாக தான் வந்தாங்க. ஆனா சொல்றாங்க இந்த கிபியோனியர்கள் எங்க தான் இருக்கிறாங்கன்னா அந்த தேசத்தார் தான். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் முன்னால போனா போதும், 3 நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள் பிரயாணம். ஆனா இவங்க வந்திருக்கிறது எங்க? வெகு தூரத்திலிருந்து வந்ததா காணிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், 3 நாள் பிரயாணத்துல வந்த இவர்களோடு வந்த உடனே சொல்றாங்க உடன்படிக்கை பண்ணுங்க. 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களுக்கும் நாங்கள் எப்படி உங்களோடு உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். ஆனா அடுத்ததாக பாருங்க, இவங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கல, இவர்கள் தேவனுடைய வாக்கை கேட்கல. அங்கே நாம் வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இப்ப இது எதை குறிக்குன்னா ஏமாத்துகிற ஒரு கூட்டம். ஆனா உண்மையிலே அவங்க அப்படியே செய்தாங்க இல்ல, ஜஸ்ட் அவங்க சுட சுட கொண்டு வந்ததுங்கிறாங்க. வஸ்திரம் எல்லாம் ஆமீன் பழமையானது, அல்லவிட்டால் அவங்க அந்த திராட்சை ரசம் கொண்டு வந்ததெல்லாம் கெட்டு போனது என்னங்கிறார்கள். 13 ஏதோ கிழிந்து போயிட்டு, நாங்கள் நிரப்பி துருத்தியில கொண்டு வரச்சில நல்ல புதுசா இருந்து, ஆனா இப்போ அது கிழிந்து போயிட்டு, எங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் பாதரட்சைகளும் நெடுந்தூரமாய் பிரயாணம் பண்ணினதுனாலே அதுவும் பழசாகி போயிட்டு என்று சொல்றாங்க. இது எதை குறிக்குன்னா ஏமாத்துகிறாங்க. முதல்ல என்னன்னா தந்திரசாலிகள், ரெண்டாவது என்ன செய்கிறாங்க? ஏமாத்துறாங்க. 16 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அப்படின்னா உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். கர்த்தரிடத்துல கேட்கல. அன்பு தேவ பிள்ளைகளே, பல வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவனுடைய ஆலோசனை கேட்கணும், அதுக்காக காத்திருக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் உங்க காதுகளுக்கு வருதா? சில விஷயங்கள் இப்போ இந்த 21 நாள் ஜெபம் இருக்கிறது. அந்த 21 நாள் ஜெபத்தில் நீங்கள் அந்த விஷயங்களை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கணும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும். சில விஷயங்களுக்கு ஆமீன் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வைத்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க செய்தாலே ஆண்டவரும் பார்ப்பார். அப்ப என் மகள் என் பாதத்திலே காத்திருந்தாள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரும் ஆமீன் பாருங்கள் இரக்கம் பாராட்டுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். தேவனுடைய அந்த அனுபவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர்கள் தேவனிடத்தில் விசாரிக்கல. 15 சமாதானம் பண்ணி, அல்லவிட்டால் உயிரோடு காக்கும் உடன்படிக்கை என்ன செய்தார்கள்? பண்ணி கொண்டார்கள். அங்கே வாசிக்கிறோம், அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினார்கள். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டும் என்ன செய்து விட்டார்கள்? கொடுத்து விட்டார்கள். ஆனா ஜஸ்ட் உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்போ 3 நாள் பிரயாணம் பண்ண போறதுதான் தெரியுது, நம்ம கூட வந்து உடன்படிக்கை பண்ணினவங்க ரொம்ப தூரத்துல உள்ளவங்க அல்ல, இந்த ஊரார் தான் என்கிறது தெரிய வந்தது. 16 வாசிக்கிறோம், அந்த அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்று தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் அவர்கள் கேள்விப்பட்டார். இந்த ஊர்ல உள்ளவங்க தான் நம்மளை அவங்க என்ன செய்துட்டாங்க? தந்திரமாய் யோசனை பண்ணி நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டாங்க என்று சொல்லி புறப்பட்டது அவர்களுக்கு புரிந்தது. 22 வாசிக்கிறோம், யோசுவா ரொம்ப டென்ஷனாய் ஒரு வார்த்தையை சொல்லுங்களா, எங்களை வஞ்சித்தது என்ன? அல்லேலூயா. அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல. யோசுவா ஆமென் ஒரு குட் லீடர், ஆமீன் பாருங்கள், அவர் எப்பொழுதும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். ஆனாலும் ஆமீன் சொல்லுகிற எங்களை வஞ்சித்தது என்ன? இன்னைக்கு பாருங்க, சிலவங்க இப்படி இந்த ஊழிய பாதையிலே நாங்களும் இந்த மாதிரி ஷேடானது உண்டுது. சிலவங்கெல்லாம் தன்னை ஒரு நல்ல விசுவாசிகளை போல காண்பிப்பாங்க, தன்னை ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள நபர்களை போல காண்பிப்பாங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், எனக்கு ஞானஸ்நானம் தரணும்லாம் கேட்பாங்க. நம்மளும் பாருங்கள் சில வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணும். சில காரியங்களுக்கு ஆண்டவர் பாருங்கள் வெளிப்படையாக பதில்கள் தருவதில்லை. அப்படி பாருங்கள் சில ஆட்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஏமாந்தது உண்டு. ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அவன் ஒருவேளை கல்யாணத்துக்கு தான் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருப்பான். இல்லையா சொல்லுங்களேன்.
அவன் தன்னை விசுவாசிகளை போல காட்டிடுவான். ஞானஸ்நானம் எடுத்து பொண்ணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளை போயிடும். அப்புறம் அந்த பாவங்கள் அது மட்டும்தான் ஆராதிக்கும். இப்படிப்பட்ட நிலையிலே சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். சிலர் இப்படி தான் பாருங்கள், தந்திரமாக சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? சில ஆட்கள் உங்கள்கிட்ட ரொம்ப குட் மேன், டீசெண்டான மேன் போல ஃப்ரெண்ட்ஷிப் ஹாய்ன்னு சொல்லி பழகுவான். எச்சரிக்கையா இருக்கணும். இப்படி வஞ்சிக்கப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அவன் அந்நிய மார்க்கத்தானாக இருப்பான், அவன் உலக மனுஷனாக இருப்பான், அவன் அசுத்தமான மனுஷனாக இருப்பான். ஆனால் உங்களை லவ் பண்ணுறது போலெல்லாம் காணிப்பான். அப்படிலாம் பேசி அப்படி வஞ்சிக்கப்பட்ட எத்தனையோ தம்பிங்க உண்டு, தங்கச்சிங்க உண்டு. நீங்கள் கவனமாக இருங்க, நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. யோசுவா எவ்வளோ வேதனையோடு சொல்லுவான் பார்த்தீங்களா? 22வது வசனத்தில், பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? அந்த வார்த்தை யோசுவா கொஞ்சம் கனத்த குரல்ல கொஞ்சம் வேதனையா தான் சொல்லியிருப்பான். ரொம்ப ரொம்ப சாஃப்டா சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எங்களை வஞ்சித்தது என்ன என்று யோசுவா கேட்கிறான். இன்றைக்கும் அப்பன் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வாலிப தங்கச்சிங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எல்லாம் நன்றா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். சகோதரிகள் கவனித்துக் கொள்ளுங்கள். இது பொல்லாத காலமாக இருக்கிறது. ஆமென். கரங்கள் வீத்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், 23 அவர்கள் இப்படி செய்தபடினால சொல்லிட்டார், நீங்க சபிக்கப்பட்டவர்கள். 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆமென். நீங்க அதனால நீங்க இப்பொழுது நீங்கள் யாரு? சபிக்கப்பட்டவர்கள். அதனால உங்களுக்கு இப்போ ஒரு டியூட்டி, நீங்க சாகாம இருக்கும்படியாக உங்களை நாங்க சமாதானம் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோம். நீங்க தேவனுடைய ஆலயத்தினுடைய விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாது, நீங்க மாட்டாது. இவங்களும் ஓகே ஐயா, நாங்க சாகாமல் பிழைத்திருந்தால் அது போதும். இவர்கள் பாருங்கள், இப்படியாக 27வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறதுமான இந்த வேலைகளை அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. ஆமே. இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் உலக மனுஷர்கள் இப்படி பாருங்கள் ஏமாத்துவாங்க, வேஷம் போட்டுட்டு வருவாங்க. இவங்க அப்படித்தானே வந்தாங்க. ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? அந்த போர்ஷன்ல அவங்க என்னது போட்டுட்டு வந்தாங்க? வேஷம். கடைசி நாட்களில் அநேகர் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரிப்பாங்க. உண்மையா ஜெபம் பண்ண மாட்டாங்க, உண்மையா பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, உண்மையாய் வேத வசனத்தின்படி ஜீவிக்க மாட்டாங்க. ஆனா அப்படி வேஷம் போடுறவங்க இருப்பாங்க. கடைசி காலத்தில் சபை எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விசுவாச பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த ஆமென் பாருங்கள், கிபியோனியருடைய இந்த தந்திரம் அல்லது தந்திரமான யோசனை இன்றைக்கும் சபைக்குள்ளே அநேகர் தந்திரமாய் சில கள்ள ஆடுகள் இருக்கிறது. ஓநாய்கள், கள்ள ஆடுகள் அல்ல, ஓநாய்கள் ஆமீன் ஆட்டுத்தோலுடைய வேஷத்தை போர்த்தி கொண்டு என்ன செய்கிறது இருக்கிறது. கவனமா இருக்கணும். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, சமீபத்தில் கூட கிறிஸ்டின் ஆமீன் பாருங்க, சில வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, சில இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் சுவிசேஷத்தினுடைய விரோதிகள் சிலவங்க ஆபிரகாம்னு ஒரு பேர் வச்சுட்டு உள்ள வந்துடும். அப்படி இங்கே இருக்கிற டேட்டா, இங்கே இருக்கிற தகவல்கள் எல்லாம் என்ன செய்தான் சேகரித்து இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு தந்திரமாய் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகளை செயல்படுறாங்க. தேவ பிள்ளைகள் நாம் இந்த நாட்களில் விழிப்போடு இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லா காரியங்களையும் காத்திருந்து நாம் செய்கிறவர்களாய் நம்மளை அர்ப்பணிப்போம். இன்றைக்கும் ஆமென் பாருங்கள், இந்த வார்த்தைகளிலே நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். அங்கே கிபியோனியருடைய அந்த தந்திரங்கள் அல்லவிட்டால் அவர்களுடைய அந்த வஞ்சிக்கிற அந்த காரியங்கள், ஏமாத்துகிற அந்த காரியங்கள் நம்மையோ நம்முடைய குடும்பங்களையோ சபைகளையோ சேதப்படுத்தக்கூடாது. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு நேராய் வந்து விடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் பாருங்கள், அந்த பழைய வஸ்திரம் ஆமீன் புதிய வஸ்திரம் ரெண்டையும் சேர்த்து இணைத்தால் அது கிழித்து போடும். கீறல் அந்த பீறப்பட்டிருக்கிறது அதிகமாகத்தான் ஆகும் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு புது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நியூ லைஃப் ஆமீன், அந்த புது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே ஆமீன் முன்பு ஆமீன் ஒருக்கா சொன்னது ஞாபகம் வருகிறது எனக்கு. ஆமீன், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நோட்டு உங்க கையில பெண்ணும் தந்தாச்சுன்னா
ஆமீன். பாருங்கள், அதை ரெண்டா பிரிச்சு என்னுடைய பழைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது, என்னுடைய புதிய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்று ரெண்டா பிரித்து எழுதுகிறதற்கு நிறைய பாயிண்ட் இருக்கணும். ஆமீன். நான் சொல்றது புரிந்தவங்க கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவுக்கு நான் இயேசு எனக்கு உள்ள வர்றதுக்கு முன்னால என் பழைய வாழ்க்கை இப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பாயிண்ட் நிறையா. இப்போ அதை காட்டிலும் அதிகமா இயேசு எனக்குள்ள வந்த பிறகு என் புதிய வாழ்க்கை, புது மனுஷன், புதிய சிருஷ்டி. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு எழுதுறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கணும். எதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கும் சொல்லுங்க. அப்போ புது சிருஷ்டி. ஆமென். அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளையே, அம்மை மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபத்துக்கு நேராய் நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஐயா நீங்க வேணா யூதன் கிரேக்கன் என்று மேன்மை பாராட்டுங்க, விருத்த சேதனம் உள்ளவன் இல்லாதவன் என்று சொல்லுங்க, ஆனா எனக்கு மேன்மை பாராட்டுகிறது ஒன்று உண்டு என்று சொன்னால் அது சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு. கலாத்தியர் 6 அந்த 14 ஒருக்க ஸ்கிரீன்ல போடுங்கம்மா, நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். அந்த காலத்தில் அந்த சபைக்குள்ள இருந்த பிரச்சனை, அந்த சபைக்குள்ள இருந்த சூழ்நிலை, அவங்களுக்குள்ள சிலருக்கு பெருமை, நான் விருத்த சேதனம் உள்ளவங்க, நாங்க யூதர்கள், நாங்க பாரம்பரியமா சதுசேயர்கள் பரிசேயர்கள், அந்த முறையில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சபைக்குள்ள இருந்தோம். அவங்களுக்குள்ள அந்த வேற்றுமை இருந்தது. ஆனா அப்போஸ்தலனாகிய ஆமென் பாருங்கள் பவுல் சொல்லுகிறாரு. ஆமென் பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே அவர் இப்படியாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல், ஆமென், வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென், அல்லேலூயா. ஆமென். வேற எந்தையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அறியொன்றிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறியப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். பாருங்கள், நானும் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறியப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு என்னதான் இருக்கிறது, தகுதியா இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லி கொண்டுதான் 15 சொல்லுகிறார். போடுங்க 15. ஆமென். பாருங்கள், கோர்வையோடு சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். அல்லேலூயா. புது சிருஷ்டினா என்ன? ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் எப்படியாக மாறினது? புதிதாய் மாறினது. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. புது வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். இந்த புதிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. அந்த புது வாழ்க்கை, புது சிருஷ்டினா என்னன்னா, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பிரதர், கிறிஸ்து பிளஸ் நீங்க, சிஸ்டர் கிறிஸ்து பிளஸ் நீங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்க, ஆமென், கிறிஸ்து பிளஸ் நீ. ஆமென். ஒன்ன பார்க்கிறவங்க கிறிஸ்துவ பார்க்கணும். உன் வாழ்க்கை அப்படி இருக்கணும். கண்ணை மூடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே என்னை மாற்றும். ஆமென். பழைய வஸ்திரத்தோடு சேர்ந்து புது வஸ்திரத்தையும் தைப்பாள்னா அது இன்னும் பீறி போடும், இன்னும் விரிசல் உண்டாகும். ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் ஒழிந்தது. பழைய புளித்த மாவை வெளியே கொட்டி விடுங்க. ஆமென். பழைய சுபாவங்களை உன்னை விட்டு அகற்றி விடு. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சின்ன தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாம் கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி முக்கிய சகோதரியே. ஆமென், ஸ்தோத்திரம். அதை கட்டி எழுப்புங்க, அதில் பெருகுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், மகத்துவம் உள்ள ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிபியோனியர்கள், அவர்கள் தந்திரமான யோசனை, க்ளோரி, அவர்கள் ஏமாற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த உலகத்திலே விசுவாச பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பேதுரு யோவானோ இயேசுவை உயர்த்தும்படி இயேசுவுக்காய் கைகோர்த்து நின்றாங்க. ஓ, ஏதாவது கிடைக்குமா என்று நோக்கி பார்த்தான்.
ஆனால் அவர்கள் சொல்லுகிறாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை, ஆனா எங்களிடத்துல இருக்கிறதை உனக்கு தருகிறோம். அது ஒன்று என்னவென்று சொன்னால் நசனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழும்பி நட. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அன்பு சகோதரியே, உனக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு உடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்துல நீ பிசாசை துரத்தலாம். இயேசுவின் நாமத்துல பிசாசானுடைய கிரியைகளை நீ அழித்து போடலாம். உனக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல கையை தூக்கி தட்டுங்க. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே, வாலிப தம்பிங்க சொல்லுங்கம்மா. சிலுவையை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. எல்லாரும் ஆராதித்து கடந்து சொல்லுங்களேன். கையை தூக்கி தட்டி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென், ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். ஜீசஸ். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் தகப்பனே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நாடவராலயம் எனக்குள்ளே இயேசு, நாடவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க. ஆமென், ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் இயேசுவின் நல்ல கையை தூக்கி தட்டி பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஆராதித்து கடந்து செல்லுங்களேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த நாள் இந்த பகல் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே, பழைய வஸ்திரத்தோடு சேர்த்து புதிய வஸ்திரத்தை தைத்தால் அது இன்னும் அதை பீறி போடும். அந்த விரிசலும் பெரிதாக மாறும், அது கிழித்து போடுமே. ஆனால் பழையவைகளை வெளியே கொட்டவும், பழைய சுபாவங்களை எல்லாம் மாற்றவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. தகப்பனே, இந்த நாட்களில் அந்த பழைய வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு அந்த கிபியோனியர்கள் வஞ்சித்ததை, ஏமாற்றினதை, தந்திரமான யோசனைகளை, அது இன்றைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு, குடும்பங்களுக்கு, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும்ப்பா. நாங்கள் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறிப்பா எங்கள் வாலிப பிள்ளைகள் தங்களோடு பழகுற
படிக்கிற ஒர்க் பண்ற இடங்களிலே தகப்பனே ஞானமாய் நடந்து கொள்ள ஆவியானவர் தாமே விசேஷமாய் நீர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா சூழ்ச்சிகளுக்கும் தந்திரங்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி நீர் காக்கணுமே. உங்க கிருபையின் கரத்துல எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். குளோரி. பேதுரும் யோவானும் ஆமென் ஆண்டவரே அவர்கள் சேர்ந்து இயேசுவுக்காக கை கோர்த்தார்கள். இயேசுவின் நாமத்தை உயர்த்தப்பட என்பதற்காக நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே ஹல்லேலூயா கை கோர்க்க, குடும்பமாய் கை கோர்க்க, பிரைஸ்தலோடு சில ஜெப ஐக்கியங்களிலே கை கோர்க்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களிடத்திலே இருக்கிற அந்த இயேசுவின் நாமத்திலே அநேகரை எழுப்பிவிட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபைகளை கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.